வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா போராட நட்சத்திரம்ங்க. இந்த போராட நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை பாத்தீங்கன்னா சுக்கிரனுங்க. இந்த போராட நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா தனுசு ராசி. இந்த ராசியினுடைய அதிபதி குரு. இந்த போராட நட்சத்திரம் ஒரு கீழ்நோக்கு நாள். அப்ப இயற்கையாவே இவங்ககிட்ட ரகசியம் காப்பாங்க. எந்த விஷயத்தையும் அடுத்தவங்களுக்கு தெரியாம செய்வாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா பிராங்கா இதனால இருக்க முடியாது, இந்த நட்சத்திரத்தினால முடியாது. அதே மாதிரி இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலபுருஷனுக்கு 2வது வீடு மற்றும் 7வது வீடான ரிஷபம் மற்றும் துலாத்துக்கு அதிபதியா வருவாருங்க. அப்ப இயற்கையாவே சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்கும்போது குடும்பம் அவங்களுக்கு நல்ல குடும்பமாக இருக்கும். வரக்கூடிய மனைவியும் பாத்தீங்கன்னா நல்ல மனைவியாக இயற்கையாவே வருங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மனைவி வந்ததுக்கு அப்புறம் இயற்கையாவே முன்னேற்றம் அதிகமாகும். நாலேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா போராட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா குருமுறை வீட்டுல 9வது வீட்டுல இருக்கிறதுனால பொதுவாக இவங்களுக்கு பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதிகமான அறிவு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாருக்கிட்டமே என்னைக்குமே இவங்க பகைச்சிக்க மாட்டாங்க. பொதுவா இந்த 2வது வீடு மற்றும் 7வது வீடு இந்த 9வது வீட்டுல இருக்கிறதுனால இவங்களுடைய பேச்சு என்னைக்குமே பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு மகிழ்விக்கிற மாதிரிதான் இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு சாந்திப்படுத்துற மாதிரிதான் இருக்குங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு மனசு கஷ்டத்தை சரியாக்குற மாதிரிதான் இவங்களுடைய பேச்சு இருக்கு. வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த திருமணத்துக்கு அப்புறம் இயற்கையாவே இவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். எப்பவுமே இந்த போராட நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இது ஒரு ராசி உபயராசி இருக்குதுங்க. அப்ப இயற்கையாவே இந்த போராட நட்சத்திரம் என்னென்னமெல்லாம் வேணுமோ, அதாவது ஒரு கடல் அலை வரும்போது குப்பை கூடங்கள் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு வருங்க. மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா அலை பாத்தீங்கன்னா ரிட்டன் போகிறது எல்லாத்தையுமே உள்ளே எடுத்துட்டு போகும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன தேவையோ யாராவது பழகினாலும் சரி அவங்களுக்கு நல்ல விஷயத்துல மட்டும் இவங்க கிரகிச்சுக்குவாங்க. கெட்ட விஷயத்தை ஆகாத விஷயத்துக்களை தள்ளி விட்டுருவாங்க, அலை மாதிரி தள்ளி விட்டுருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த போராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க அந்த ராசியில 5வது பாதம் காலபுருஷனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சிம்ம ராசியில சிம்ம நவாம்சத்துல விழுகுங்க. அப்போ போராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் இயற்கையாவே யோகமான அதிர்ஷ்டமான பாதமாக இருக்கு. என்ன காரணம்னா சுக்கிரன் பிளஸ் குரு பிளஸ் சூரியன். காலபுருஷனுக்கு 2வது வீடு 5வது வீடு 7வது வீடு மற்றும் 9வது வீடு சேர்க்கீங்க. அப்ப இயற்கையாவே இவங்களுக்கு நல்ல குடும்பங்கள் அமைங்க, நல்ல குழந்தைகள் அமையி. அதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்க. தன்னை எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு அலங்கரிச்சுக்குவாங்க. தன்னை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்குவாங்க. எப்பவுமே ஒரு கலகலப்பா இருக்கு. முகம் பாத்தீங்கன்னா ஒரு பொலிவாவே இருக்குங்க. ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடாது அதிகமாக இருக்கும். அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க. ஏதோ ஒரு வழிபாடுகள் மந்திரங்கள் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா செஞ்சுட்டே இருப்பாங்க. குடும்பத்து மேல அவ்வளவு பிரியமா இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்து மேலையும் தன்னுடைய குழந்தைகள் மேலையுமே இயற்கையாவே உங்களுக்கு ரொம்பவே இது அதிகமா இருக்கு. அன்பு அதிகமாகவே இருக்குங்க. யாரையுமே அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு. பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம்னாங்க இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா குருவுடைய தனுசு ராசி 9வது வீட்டுல இருக்கிறதுனால பொதுவாகவே ஒரு பூந்து வீடா இருந்தாலும் பூந்து வீட்டுல, அதாவது ஆனாலும் சரி பொண்ணாந்தாலும் சரி அது பூந்து வீடு தான். அவங்களுக்கு ஒரு வீட்டுல இருந்து ஒரு வீட்டுக்கு தான் போறாங்க. அப்போ அவங்க எப்பவுமே தன்னுடைய குடும்பத்து மாதிரியே கல்யாணம் பண்ணி இருக்கிற குடும்பத்தையும் பார்க்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்ப இயற்கையாவே இவங்களுக்கு 2 குடும்பத்தையுமே தேனிக்கக்கூடிய தன்மை, 2 குடும்பத்தையும் ஒரே மாதிரி 2 கண்ணு மாதிரி பார்ப்பாங்க. இதோட கண்ணு அதோட கண்ணு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வலதுகள் இடதுகள் மாதிரி 2 குடும்பத்தையுமே பார்க்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நல்ல குழந்தை செல்வங்கள் இருப்பாங்க. அறிவுள்ள குழந்தை செல்வங்களா இருப்பாங்க. எந்த விஷயத்தையுமே ஆராயமே பண்ண மாட்டாங்க. எல்லா விஷயத்துலயும் ஒரு டிசிப்ளின் இருக்குங்க. சம்பாத்தியத்திலும் சரி வெளி பழகிறதுலையும் சரி எல்லாத்துலயுமே ஒரு டிசிப்ளினா இருப்பாங்க. அடுத்தது போராட நட்சத்திரம் 2ஆம் பாதம். பொதுவா இந்த போராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ராசியில பாத்தீங்கன்னா 6வது பாதம், தனுசு ராசியில் 6வது பாதம். இந்த போராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் விளையக்கூடிய நவாம்சம் பாத்தீங்கன்னா கன்னி நவாம்சம்ங்க. இந்த கன்னி நவாம்சம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 6வது வீடு. அப்ப இயற்கையாவே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சுக்கிரன் பாத்தீங்கன்னா நீச நவாம்சத்துல இருப்பாருங்க. அப்ப பொதுவாக போராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் பாத்தீங்கன்னா பண இழப்புகளை சந்திக்க வேண்டியது வருங்க. யாரும் நம்பினாலும் பாத்தீங்கன்னா மோசம் போயிடுவாங்க. சீக்கிரம் ஏமாத்திட்டு போயிடுவாங்க.
குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னைக்குமே பொருளாதார கட்டுப்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். இவங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வாயை விட்டு பிரச்சனைகளை சிக்கிக்குவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குரு சுக்கிரன் பிளஸ் குரு பிளஸ் புதனுங்க. அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு என்ன அறிவுகள் நிறைய இருக்குங்க. இருந்தாலும் சுக்கிரன் வந்து நவாம்சத்துல நீசமாகிறதுனால பொதுவாகவே அந்த அறிவை யூஸ் பண்ணி இவங்க சம்பாதிக்க முடியாது, அடுத்தவங்களுக்கு இவங்க வந்து வழிகாட்ட முடியும். அதே மாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு இவங்களுக்கு நல்ல வழியிலே வழிகாட்டலாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அந்த குரு புதன் சுக்கிரன் சேர்க்க வந்து அடுத்தவங்க தான் நல்வழிப்படுத்துங்க. அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறது ரெண்டாவது விஷயம். அவங்களுக்கு அறிவு வச்சு அவங்களுடைய அறிவு வச்சு அவங்க வந்து ஏன் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பெரியவங்க கூட வந்து கருத்து வேறுபாடு வருங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க கூட வந்து இவங்களால ஒத்து போகிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. யாரு கூட பழகினாலும் அவங்க கூட வந்து சீக்கிரம் வந்து இவங்களுக்கு பகையாயிரும். அப்போ என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பழகக்கூடிய தன்மை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஈஸியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆளுகள் எல்லாமே இவங்களை எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க. ஏன்னா இவங்க குடும்பத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த குடும்பத்துக்கு வேண்டி படக்கூடிய கஷ்டத்தை வந்து குடும்பத்து ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரிவர புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ இவங்க எப்பவுமே குடும்ப ஆட்கள் கிட்ட ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கவனமா இருந்துக்கணுங்க. அடுத்தது போராட நட்சத்திரம் 3ஆம் பாதம். பொதுவா இந்த போராட நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தனுசு ராசியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க 7வது பாதம்ங்க. ராசியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா துலா நவாம்சத்தில் விழுகுங்க. அப்ப இயற்கையாவே இந்த போராட நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரன் பிளஸ் குரு பிளஸ் சுக்கிரன். அப்போ இயற்கையாவே 2 சுக்கிரன் பிளஸ் ஒரு குரு சேர்ந்ததே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போராட நட்சத்திரம் 3ஆம் பாதம். அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு ரொம்பவே வந்து அதிர்ஷ்டமுள்ள நட்சத்திரமாக போராடும் நட்சத்திரம் 3ஆம் பாதம் இருக்கும். ஏன்னு 2 சுக்கிரன் ஒரு குரு. அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஈஸியா முன்னேற்றம் கிடைக்குங்க. யாருக்குமே ஈஸியா பழகிடுவாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. தன்னை அலங்கரிச்சவர்கள் அதிகமா பிரியம் காட்டுவாங்க. எப்பவுமே ஒரு டிசிப்ளினோட இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு எப்பவுமே உதவி பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல ரொம்ப பொசிட்டிவ்னஸா இருப்பாங்க. ரொம்ப வந்து அன்பு வந்து அதிகமா இருக்கு. அதனால வந்து அடுத்தவங்களுக்கு என்னைக்குமே தன்னுடைய கணவனையோ அல்லது மனைவியோ விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குடும்பத்து மேல பற்றும் பாசம் இருக்கக்கூடிய தன்மைகள் இருப்பாங்க. குடும்பத்துக்கு வந்து எந்த செலவு வேணாலும் பண்ணுவாங்க. சம்பாத்தியம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. இயற்கையாக இந்த போராட நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்டமான பாதம். அடுத்தது வந்து போராட நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த போராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ராசியில தனுசு ராசியில 8வது பாதம். அதே மாதிரி இந்த போராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்கக்கூடிய நவாம்சம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா விருச்சிக நவாம்சம். இந்த விருச்சிக நவாம்சம் அப்படிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு 8வது வீட்டுல விழுகுங்க. அப்ப இயற்கையா சுக்கிரன் பிளஸ் குரு பிளஸ் செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படிங்கிறது வந்து நீங்க மேசத்துக்கு எடுக்க முடியாது, விருச்சிகத்துக்கு தான் எடுக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது விழுகிறது வந்து விருச்சிக நவாம்சம். அப்போ இயற்கையாவே இந்த போராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பொருளாதார ரீதியாக அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை சிக்கிக்குவாங்க. அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்தா திருப்பி வராதுங்க. குடும்பத்தில் என்னைக்குமே பொருளாதார ரீதியாக கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வந்து ரொம்பவே குறைவா இருக்கும். யார் கூட பழகிறாங்களோ அவங்களே இவங்கள ஏமாத்துவாங்க. நண்பர்கள்னாலேயோ அல்லது மனைவியினாலேயோ கணவனாலேயோ அடிக்கடி ஏமாற்றங்களையும் சரிவுகளையும் இவங்க வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். எப்பவுமே இவங்களை வந்து பாத்தீங்கன்னா பேச்சுல வந்து ரொம்ப கவனமா பேசணும். அடுத்தவங்களுக்கு வந்து வாக்கு கூடக்கூடாது. என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேச்சுல ஒரு கிளாரிட்டி இருக்குங்க. எப்பவுமே ஒருவருக்கு வந்து பொய்யான வாக்குறுதிகளையோ தவறான தகவலையோ இவங்க வந்து சொல்லக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த விஷயத்துல ரொம்பவே இவங்க கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பெரியவங்களோட வந்து இவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தவங்களோட நண்பர்களோட பழகும் போது ரொம்பவே எச்சரிக்கையா பழகுங்க. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எதிர்பாலினர்கள் கூட பழகும் போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா அவங்களால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவமானம் போல பிரச்சனைகளோ வந்து சேருங்க. இதுதான் போராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு உண்டான பலன்கள்.